சிம்புவோட ஐகானிக் மன்மதன் சீன்ல இருந்து வாழ்க்கை தத்துவத்தின் மிக முக்கிய தத்துவமான 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பிரேக்கப்போ ஒரு சேட் இன்சிடென்ட்டோ நடந்துச்சுன்னா மனசு அதை ஏற்க மறுக்கும். அதுதான் டினையல். நான் லவ் பண்ணல அவதான் வந்தா என்ன லவ் பண்ணு அவதான் எப்படி சுத்தி வந்தா. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவப்படும். அதுதான் ஆங்கர். தப்பு 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 தப்புதப்பா பேசுறீங்க. மூணாவது ஸ்டேஜ் பார்கைன். இப்படி நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு மனசு அதை நினைச்சு ஏங்கும். நான் சொன்னேங்க எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்ன விட்டுடுன்னு சொன்னேன். நாலாவது ஸ்டேஜ் டிப்ரெஷன். என்னைக்கு என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே நான் செத்துட்டேங்க. நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் தான் மாட்டிக்குவாங்க. நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதுல இருந்து மீண்டு வர முடியாம டிப்ரெஷன்லயே லைஃப் லாங் இருந்துருவாங்க. புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும், 4வது ஸ்டேஜ்ல இருந்து அக்செப்டன்ஸ் ஆன 5வது ஸ்டேஜுக்கு போயிடணும். அது வடிவேலு ஸ்டைல்ல இப்படி போனாலும் சரி. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. இன்னும் கிளாசிக்கலா ஷாம் மாதிரி இப்படி போனாலும் சரி. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர், காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. நடந்தது நடந்துருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஸ்போர்ட்டிவா அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா இன்றைய நாள் மட்டும் இல்ல எந்த நாளுமே நமக்கு இனிய நாளாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு மண்டே மோட்டிவேஷன். வாங்க வேலைக்கு போலாம், டைம் ஆச்சு.